ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த அரிசியும் பருப்பு சாதம் கோவை ஸ்பெஷல்னே சொல்லலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் பாதி அளவு பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவியாச்சு. இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகா அப்படியே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 உரித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டுலேருந்து நல்லா வாசம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆப்ஷனல் தான், முழுசாகவே கூட நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்குறப்பவே இது கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. பருப்பு சாதம்னாலே உங்களுக்கு மஞ்சள் தான் ஸ்பெஷல். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் 3 தக்காளி பழம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அரிசியும் பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம். இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சாப்பாடு. வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சாப்பாடு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடவும் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்த்துருக்கனால இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. நான் இன்றைக்கி 1 கப் அளவு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருந்தேன். அதுக்காக நான் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே ஒரு கல் அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா ஒரு முறை கலந்து கொடுங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு ஊறுகாய், அப்பளம், ஆம்லேட் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பருப்பு சாதம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே போல் ஹெல்தியான வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.